தாயகமே உன் மண்ணில் வாழ பெருமை செய்வதெல்லாம் நல்லதாக, நல்லதெல்லாம் வெற்றியாக. வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அருண் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். என்னுடைய இசை பயணம் ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு இதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆரம்பத்தில் அவ்வளோ ஸ்ருதி சுத்தமாலாம் பாட மாட்டேன். அப்போது அதுக்கான உண்மையான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரீத்திங்கில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய நான் ஸ்மியூலில் அந்த இதில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஸ்மியூல் ட்ராக்ஸ்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரோக்கே இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் ப்ரோக்ராம் அது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதில் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி பாடிட்டு இருந்தேன் அவங்களோட குரூப்போடு சேர்ந்து. அதுக்கப்புறம் நாம் ஏன் நம்மளோடது ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதில் தனனியான ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள்லாம் அந்த மாதிரி அவார்டெலாம் வாங்கி வச்சுருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் ஏன் சார் தர மாட்டேன்றீங்க? நான் கொடுக்கறதில்ல, இது நம்ம முயற்சி பண்ணால் கிடைக்கும்னு. சார் அதுக்கு என்ன சார் பண்ணணும், நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்ம சில சமயம் சில குழந்தைகள் நம்மக்கிட்ட சொல்கிற சில வார்த்தைகள் நம்ம நெஞ்சில் ஒரு பசுமர தாண்டி போல் பதிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நான் எப்போயாவது சும்மா இருக்கும்போது முணுமுணுத்துட்டே இருப்பேன், ஏன் சார் பாட்டு பாடுறீங்கன்னு. இல்லைம்மா அது என்னோடய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்காக இருந்தேன். உங்களுக்கு என்ன சார் ஸ்ட்ரெஸ், எப்போவுமே சிரிச்சிட்டு தான் இருக்கீங்க? இல்லைம்மா அது மனசில் இருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாம் உள்ளார இருக்கிறதெல்லாம் நம்ம வெளியே காட்டுறதில்ல, நம்ம மனசில் இருக்கிறது எல்லாம் வெளியே காட்டுறதில்ல. எதாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்கும். எல்லாருக்கும் இந்த இது பண்ணணும், நமக்கு ஓரளவு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ இல்லை சார் நானும் நல்லா பாடுவேன். ஓகே பாடி காட்டுமா அப்படின்னு சொல்லி பாடினேன். சொல்லவும் அவங்க பாடியெல்லாம் காட்டினாங்க, நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். சரி பண்ணுறேன் சார் அப்படின்னேன். சரி நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிடைக்கிறாங்க அப்படின்றதுனால சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க ஓரளவு 2-3 இது அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ் தான் அதாவது அவங்கள பேரண்ட் பிக்கப் பண்ண வர டைமில் அந்த கேப்லலாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கலாம். பட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிக்கப் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பாட ஆரம்பித்தாங்க, ஒரு நல்ல கான்ஃபிடெண்ட்டாக பாட ஆரம்பித்தாங்க. இப்போவும் அவங்க இன்னும் ஃபுல்லாக ட்ரெயின் அப் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சரி நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது சரின்னு சொல்லிட்டு வர்ச்சு டீம் அவங்கள்ட்ட கேட்டேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி எனக்கு தெரியுன்றதுனால வேர்ல்டு ரெக்கார்டு டீமில் அவங்க தான் சரி நாங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம். எல்லாம் நிறையா 100 மணி நேரம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐயோ என்னால் 100 மணி நேரம்லாம் பண்ண முடியாது, இப்போ தான் முதல் தடவையாக பண்ணுறேன், நான் கம்மியாக கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. சரி 25 ஹவர்ஸ் பண்ணுங்கள், ஆனால் டிவோஷனல் பண்ணுங்கள் அப்படின்னா. டிவோஷனலாக என்ன சார், அதில் ட்ராக்கு கிடையாது, இதுவும் கிடையாது, நிறைய சாங்ஸும் கிடையாது, மிஞ்சி போனால் ஒரு 50-100 சாங் தான், எல்லாருக்கும் எல்லாம் அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார் நீங்கள் தேடி பாருங்கள் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்மளுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் பெங்களூரில் இருந்தார். அவரும் சரி நான் வரேன் அப்படின்னு. அவர் ஆக்சுவலி மலையாளி, அவருக்கு நிறையா மலையாளம் சாங்ஸ், டிவோஷனல் குருவாயூர் சாங்ஸு, பள்ளி ஐயப்பன் சாங்ஸ்லாம் அவருக்கு தெரியும். ஸோ ஒரு மாதிரி நமக்கு சரி ஒரு 100 சாங்ஸு கையில் வந்துருச்சு. அந்த மாதிரி சொல்லிவிட்டு சரி இப்போ நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக இறங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த இதில் இறங்கினது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஏதோ சின்ன சின்ன தடங்கள்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன். பட் மொத்தத்தில் நான் ஒரு விதத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஏன்னா நம்மளோட எண்ணம் ஒரு நல்ல எண்ணம், இது எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும், எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசில் இருந்ததுனால சரி இது இறங்கி பார்ப்போம். ஏன்னா நம்மளோட எண்ணம் தூய்மையாக இருந்ததுன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக இந்த உலகம், இந்த காஸ்மாஸ் நம்மளுக்கு நல்ல விதத்தில் ஹெல்ப் பண்ணி அதை முடிச்சு கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் சின்ன 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 தடங்கள்லாம் கொஞ்சம் பெருசாகி அது ஒரு பெருசு இஷ்யூ ஆகிட்டே இருந்தது. அப்போது நான் நினச்சது இதுதான், சரி ரைட்டு இது கரெக்டாக எல்லாம் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ ஒவ்வொன்றுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் சரியாக பண்ணிவிட்டு, எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு அங்கே ஸ்டூடியோலாம் சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நல்லபடியாக நடந்ததுனால எங்களால்
ப்ரோக்ராம் நல்லா பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ வெள்ளூர்லேருந்து ஒரு டீம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் கொண்ட டீம் நாங்கள் போனோம். ஓகே. அதில் வந்து 3 சின்ன பசங்க, 3 சின்ன பசங்க, நான், அதுக்கப்புறம் அரவிந்த் பாபு, அது இளையநிலா பாபுன்னு சொல்லிட்டு அவர் பார்ப்பார். அவர் மியூசிக் டைரக்டர் அவர். அது தவிர அவங்க வந்து ஷாலினி அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தங்க. ஸோ மொத்தம் இவங்க 6, என்னையும் சேர்த்து மொத்தம் 7 பேர். ஸோ நாங்கள் தான் வந்து வெள்ளூர்லேருந்து போன டீம் அந்த சென்னைக்கு போயிட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணோம். இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு நல்ல வைப்பு, எல்லாருக்குமே நல்ல ஒரு விஷயங்கள். குழந்தைங்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. எத்தனையோ விஷயங்கள் புது பாட்டெல்லாம் கேட்டு அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, இது இப்படி பாடணுமா, இந்த பாட்டு இப்படி பாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருந்த சீனியர் மக்கள் எல்லாமும் வந்து அந்த பசங்களுக்கு வந்து எப்படி ஒரு பாட்டை வந்து பாடணும், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கணும், அதை எப்படி சிரிச்சுக்கிட்டே பாடணும், எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, பசங்க வந்து நம்ம ஊர்லேயே வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம ஊருக்குள்ளாரே பாடும்போது அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கிறதில்ல. வெளியே போகும்போது ஒரு வெளியூரில் போய் பாடும்போது அந்த இடத்துல இருக்கிற சிங்கர்ஸ்லாம் வந்து அந்த குழந்தைங்களோட சேர்ந்து பாடும்போது அவங்களுக்கு பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்கிது. கரெக்ட். நம்ம வந்துட்டு வெளியே நல்ல தமிழ் சேனல்ஸில் டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது, எல்லா இதுவும் இருக்குது. எல்லாராலையும் அந்த இடத்துக்கு போக முடியறதில்ல. சில பசங்களுக்கெல்லாம் அந்த சான்ஸ் கிடைக்கிது. அப்போ நம்ம பசங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும், பெரிய ட்ரைனிங் கிடைக்கணும். அதே சமயம் வந்து அவங்களுடைய கிட்ட இருக்கிற சின்ன சின்ன அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எத்தனை தான் நம்ம சொன்னாலும் நம்ம பசங்க வந்து நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு எவ்வளோ புரியுதோ அவ்வளோதான் கேட்பாங்க. 2வது அவங்களுக்கு வந்து எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோதான் செய்வாங்க. பட் அங்கே போயிட்டு அந்த ஸ்டேஜில் அவங்க வந்து காட்டின இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணுமே, அமேசிங்காக இருந்தது. இந்த சின்ன சின்ன பசங்களாம் வந்து அவங்களோட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு, ஈவன் சில இடத்துலலாம் வந்து அவங்களுடைய பெரிய பிரச்சனைகளெல்லாம் அதை சார்ட் அவுட் பண்ணி அதை வந்து அவ்வளோ அழகாக பண்ணி காட்டினாங்க. எவ்வளோ முடியுமோ அதை தாண்டியும் சில பேர்லாம் செஞ்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரியலி அட்மைரபுளாக இருந்தது. எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே பிடிச்ச இந்த பசங்களை அவ்வளோ அழகாக பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பேரண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னால் எவ்வளோ ட்ரெயின் பண்ண முடியுமோ 1 மாதம் தான் என்னால் ட்ரெயின் பண்ண முடிஞ்சது அந்த பசங்களில். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து டைமும் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருந்தது. அதனால தான் இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டு இல்லைன்னா ஜனவரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து கொஞ்சம் ஓரளவு பழைய பாடல்கள் எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சொல்லி தரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் குழந்தைங்களாம் நல்லா கான்ஃபிடென்ட்டாகவும் பாட முடியும் அப்படின்றதுனால. இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, பசங்களாம் வந்து பெரிய ஆளுங்களோடய பாட போகிறாங்க. ஒரு 50 இந்த மாதிரி ஏஜ் அவங்களோடய பாட போகிறாங்க அப்படின்றதால. ஸோ அவங்களோட சேர்ந்து பாடும்போது பசங்க வந்து இன்னும் அதை வந்து உள்வாங்கி அவங்க என்ன லெவலில் இருக்காங்களோ அதே லெவலுக்கு பசங்களும் ஏறி அந்த லெவலோட வந்து பாடுவாங்க அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கை. இதில் நாங்கள் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து அந்த பசங்களுக்கு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த பசங்க நம்ம பசங்க எல்லாருமே, நான் வந்து இதில் வந்து இவங்க அவங்கலாம் சொல்ல மாட்டேன், எல்லா பசங்களுமே அதை வந்து பெஸ்ட்டாக செய்கிறதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த முழு முயற்சி எடுக்கிறாங்கன்றதை நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை வந்து பசங்களுக்கு கொடுங்க. பசங்க வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டியை தாண்டி பண்ணி கட்டுவாங்க. ஏன்னா வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்றதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம இதிலே இந்த ஒன்றே குலம் என்று பாடுவோம் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, அன்பினார் எல்லாம் தமக்குடையர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன்மை வருத்த கூலிதும். அதாவது தெய்வத்தாலே ஒரு வேலை முடியாது அப்படின்னும் போது முயற்சி எடுக்கும்போது அது அதோட மெய்வருத்த கூலி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதான் அதோடைய மீனிங். ஸோ பசங்க வந்து அந்த எஃபர்ட் போடும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ளார நிறைய சேஞ்சஸ் வருது. அவங்க இன்னும் ஃபோக்கஸ்ட் ஆகிறாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகுது. ரொம்ப கேஷுவலாக நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ளார வருது. அப்படின்னும்போது அது ஒய் நாட் அப்படின்றது தான். ஸோ இதை எடுத்து நாங்கள் செஞ்சதுனால எங்களால் நிறையா அந்த பசங்கள்கிட்ட சேஞ்சஸ் பார்க்க முடிஞ்சது. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வெள்ளூர்லேருந்து ஒரு டீம் போய் நாங்கள் வந்து சென்னையில் வந்து இது பண்ணோம். ஒரு பெரிய இது வந்து சொல்லப்போனால் அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி டிவோஷனலில் இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதில்லைன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் இன்னும் வெரிஃபை பண்ணலை. வெரிஃபை பண்ணால் நான் வந்து கண்டிப்பாக நானே ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், இல்லைப்பா வெளியில் இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரியல, நான் ஒன்றும் வெரிஃபை பண்ணல. ஆனால் அவங்க கொடுக்கும்போது சொன்னாங்க, இல்லை சார் இது வரைக்கும் யாரும் இது பண்ணலை, ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடியுமா அப்படின்னாங்க. நானும் சரி சேலஞ்ச் பண்ணி எடுத்து பார்க்கலாம், கடவுள் நம்ம கூட இருப்பார் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எடுத்து செஞ்சேன்.
என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அது செஞ்சேன். மீதி கடவுள் கூட இருந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாரு அப்படின்றது தான் நான் அதை நம்புகிறேன். எங்கள் டீமும் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலி எல்லாருக்கும் நான் வந்து இதில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். என் கூட இருந்த எல்லா மக்களுக்கும், என்னோடய பார்ட்டிசிபெண்ட்ஸு, அந்த ஸ்டூடியோ ஓனர்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராம்க்கு எஸ்என் சுரேந்தர் சார் வந்திருந்தார். அவருமே வந்து நல்லா எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாரல் பூஸ்டாக இருந்தது. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனார். பசங்களுக்கெல்லாம் நல்ல பிளெஸிங்ஸ் கொடுத்தாரு. ஓகே, ஸோ இது தவிர நம்மளுடைய அன்பு நண்பர், அவர் வந்து நம்மளுடைய ஒரு ஃபேன்னு சொல்கிறதா இல்லை வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நலம் விரும்பி அப்படின்னு சொல்லணும். அவர் வந்து பிரசாந்த் அப்படிங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்துடுவார். ஓகே, காற்றா பறந்து வருவார், அதுதான் கரெக்டான வார்த்தை. ஓகே, அவருக்காக வந்து சில பாடல்கள், அவருடைய விருப்பமான பாடல்கள்லாம் கொஞ்சம் பாடி கட்டணும் அப்படின்னு சொன்னார். சரி, அவருக்காக வேண்டி ஓகே, அவருடைய ரொம்ப ஃபேவரட்டான எங்களோட டிவைன் மீடியா ஆட் லேப்ஸோடைய ஒரு நியூ இயர் சாங்கு. நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா நாங்கள் அவ்வளோ பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணலை. ஓகே, பட் ஆனால் ஹோப் இனி வந்து அது வந்து இன்னும் நல்லா பாப்புலர் ஆகும் நான் நம்புகிறேன். செய்வதெல்லாம் நல்லதாக, நல்லதெல்லாம் வெற்றியாக, செய்வதெல்லாம் நல்லதாக, நல்லதெல்லாம் வெற்றியாக, சொல்வதெல்லாம் உண்மையாக, சொந்தமெல்லாம் அன்பாக, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு இந்த பாட்டு வரும். அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லுவார், சார் நீங்கள் பண்ணதிலே ஒரு பெஸ்ட்டு சாங் சார். நான் சொல்ல எல்லா பாட்டும் நல்ல பாட்டு தான். நாங்கள் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சியில் எவ்வளோ எங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ கொடுக்குறோம். அது அவுட்புட் எப்படி வருதுன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் மக்கள்கிட்ட போய் சேரும்போது தான் அவங்களுக்கு அது எப்படி பிடிக்குது. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பாட்டு பிடிக்கும். ஏன்னா என்னோடய ஃபேவரட் சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்போ மகாதேவன் ஸ்டார்ட் ஆகிற அம்மையப்பனை போற்றி. அது வந்து எனக்கு என்ன, நான் கடவுளை வந்து என்னோடய அம்மா அப்பா 2 பேராகவும் பார்த்தேன். என்னுடைய கஷ்ட காலங்களில், என்னுடைய ரொம்ப முடியாத பீரியட்ஸில், அதாவது எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீல் வரும், ஐயோ யாருமே நம்ம கூட இல்லையே அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் என் கூட இருந்தது ஒரு சக்தி தான் கடவுள். அவர் சிவன்றது வந்து எங்களுடைய குலதெய்வம் மட்டும் இல்லாமல் ஒரு வைத்தீஸ்வரன் எங்களுக்கு குலதெய்வம். அவர் வந்து என் கூட இருந்தார் அப்படின்றத விட வழி நடத்திட்டு போனார் அப்படின்றது தான் கரெக்டான வார்த்தை. ஓகே, ஸோ அதனால் அவருக்கான ஒரு பாட்டு தான் வந்து அம்மையப்பனே போற்றி, லிங்கேஸ்வரனே போற்றி, அம்மையப்பனே போற்றி, லிங்கேஸ்வரனே போற்றி, எல்லாம் வல்ல சிவனே போற்றி, எல்லாம் வல்ல சிவனே போற்றி, நின்றாள் பற்றி உன்னை போற்ற. ஸோ நான் அதுக்கு மேலே பண்ணேன்னா அப்புறம் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுவேன், அதனால் அதோட நான் நிறுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அனுராதா ஸ்ரீராம் எங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பாட்டு பண்ணாங்க. அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் சொல்கிறத விட அதை வந்து அதை நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். அது வந்து எப்படின்னா, ஆ முதல் அவ் வரைக்கும் தமிழோட உயிர் வார்த்தைகளெல்லாம் எடுத்து நாங்கள் லிரிக்ஸ் எழுதினது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டுக்கு ஒரு பெரிய உயிர் கொடுத்தாங்க அனுராதா ஸ்ரீராம். மியூசிக் ஒரு அரவிந்த் பாபு நம்ம நண்பர் அவர் தான் போட்டார். அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. அனுராதா ஸ்ரீராம் அவங்க வந்துட்டு இன்னொரு 10 பாட்டு கிடைக்குமா இந்த மாதிரி பாடுறதுக்கு அப்படின்னு. அதுதான் உண்மையான வார்த்தை அவங்களோடது. அது வந்து திரிசடை மூடிக்கொண்ட நாயகனே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். நான் பாட மாட்டேன், நான் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா என்னோடய குரல் கொஞ்சம் கட்டையாக இருக்கும், 2வது அவங்களோட குரல் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து என்னோடய சேனலில் போய்ட்டு டிவைன் மீடியா ஆட் லேப்ஸில் போய் கேளுங்க. அது வந்து சும்மா நீங்கள் ஏற்றி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை, அவ்வளோ அமேசிங்கான பாட்டு. அதுக்கப்புறம் எங்களோட ரொம்ப 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 ஃபேவரட்டான சாங், எனக்கும் பிடிக்கும் பாபு சாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு தான் வந்து இந்த விபூதியோட ஒரு மகிமையை பற்றி சொல்கிறதுக்காக, அண்டத்திலே பிண்டம் பிண்டத்திலே அண்டம் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து நம்ம ஓம் சிவோகம் பண்ண ஒரு பிரகாஷ் அவர் பாடி கொடுத்தாரு எங்களுக்கு. இதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மும்பை போயிட்டு அங்கே போயிட்டு அவரோட இடத்துல போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப அமேசிங்கான பாட்டு. அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கேட்கணும். எல்லோரும் சொல்லுங்கள், என்ன டிவோஷனல் சாங்ஸாக பாடிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு சினிமா பாட்டு பாடுங்க. என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ஒரு பாட்டு இருக்குது,
எனக்கு 2 சிங்கர் ரொம்ப 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 பிடிக்கும். ஒருத்தர் வந்து வீரமணி டிவோஷனல் சாங்ஸில் அவர் வந்து பகவான் சரணம் பகவதி சரணம் அப்படின்னு ஆரம்பித்தாலே நாம் ஊறிடுவோம். அதுமாதிரி பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை, அது மாதிரி நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி அப்படின்னாருன்னா அதான் முடிஞ்சு போச்சு. அது வந்து நம்ம உயிரை எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது அந்த பாட்டில் வந்து நம்ம அது பேர் என்ன சொல்கிறது, கனெக்ட் ஆகாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தெய்வீக இது இருக்கும் அவரோட குரல்லையும் சரி, அவருடைய பாட்டுலேயும் சரி. நான் வந்து மற்றவங்களாம் நல்லா பாடலன்னு சொல்ல, எல்லாரும் அமேசிங்காக பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடகர் அப்படின்றது. எஸ்பிபியும் பிடிக்கும், அவரோட ஆயர்பாடி மலைகள், அது மாதிரி வந்து திருத்தணிகை வாழும் முருகா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரைட், சினிமா பாட்டுக்கு ஒரு அமேசிங்கான பாட்டு இது. பொன்னென்ன பூவென்ன கண்ணே உன் கண்ணாடி உள்ளத்தின் முன்னே ஒரு கல்யாண பெண்ணாக உன்னை புவி காணாமல் போகாது பெண்ணே. மார்கழியின் மாலையிலே மலர்ந்ததொரு மல்லிகை பூ, மார்கழியின் மாலையிலே மலர்ந்ததொரு மல்லிகை பூ, யார் வருவார் யார் ரசிப்பார் யார் பறிப்பார் இப்போது. இன்னைக்கு இந்த மாதிரி ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கிற பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு டிஎம்எஸோடைய டைஹார்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு தீவிர ரசிகன்னு சொல்லுவேன். அவருடைய வந்து பித்தா பிறைசூடி பெருமானே வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரெட்டு. அதில் வந்து சித்தமெல்லாம் எனக்கு சிவமயம், இதுவும் படத்தோட பாட்டுன்றதுனால அந்த படத்தோட பாட்டை நான் சேர்த்து சொல்கிறேன். அது மாதிரி கண்டு கொண்டேன், அதாவது கண்டு கொண்டேன் நான் வந்தது யார் என்று கண்டு கொண்டேன், இந்த மாதிரி நிறையா பாட்டுகள் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு படத்தில் நீ அல்லால் தெய்வம் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு வரும், படமாக தெரியல எனக்கு, அவ்வளோ டீட்டெயிலில் நான் போகல. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். மனசு சரியில்லாத போதெல்லாம் அந்த பாட்டு தான் பாடுவேன். அதில் வந்து நீ அல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை, முருகா நீ அல்லால் தெய்வம் இல்லை. அதில் ஒரு சென்டென்ஸ் வரும், வாயார பாடி மனமாற நெகிழ்ந்து வணங்கிடலே எந்தன் வாழ்நாளில் இன்பம். அதாவது நம்ம வாழ்நாளில் இன்பம் அப்படின்றது என்ன அப்படின்னா பணம் இல்லை, அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார், வாயார பாடி மனமாற நெகிழ்ந்து. அதாவது இந்த பாட்டு பாடும்போது நம்ம மனத்தில் கண்டிப்பாக ஒரு நிகழ்ச்சி வரும். கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்கும்போது அந்த நிகழ்ச்சி வரும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு இன்னும் நீங்கள் போய் டைரெக்டாக யூடியூப்பில் அந்த லிங்கில் போய் கேட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஓரளவுக்கு என்னால் அந்த ஹை பிச்சில் பாட முடியாது. பயங்கர ஒரு அமேசிங்கான சாங் அதெல்லாம். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது, நிறைய பாட்டு கேளுங்க. மக்கள் எல்லாருமே வந்து ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம வந்து பாடணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த பாட்டுன்றது எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நாங்கள் எழுதி அதை கம்போஸ் பண்ணி அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வரோம். ஸோ அப்படின்போது நீங்கள் எல்லோரும் அதை கேட்டு மகிழணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு தாழ்வான வேண்டுகோள். டிவைன் மீடியா ஆட்லாப்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பிரசாந்த் சாரோட மைண்ட் ப்ளோயிங் வெல்லூர் செஞ்சாலும் சரி, அவர் எப்பவும் சொல்லுங்கள் சார் நான் வரேன் சார் அப்படின்ற ஒரு எப்போவுமே ஒரு, அதாவது ரெடி டு ஃபிட்டிங், எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் சரி நான் செஞ்சு தரேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவருடைய முழு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். வாழ்க வளமுடன்.